இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு ஒளியை பற்றி, ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டிய அவசியத்தை பற்றி நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறை வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று அதனுடைய தெளிவினாலே, அதனுடைய ஒளியினாலே நாம் வாழ்வின் தேடல்களுக்கு விடை பெற்று ஆண்டவருடைய வல்லமையால் பார்வை பெற்று நாம் நம் வாழ்க்கையை வெற்றி காண இந்த வார வாசகங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. பார்வையற்ற சகோதரனுக்கு பார்வை கொடுக்கின்ற புதுமை. பார்வையற்ற இந்த சகோதரனுடைய பெயர் செலிடோனியூஸ். பார்வையற்ற ஒரு சகோதரனுக்கு பார்வை கொடுக்கின்ற நிகழ்ச்சியை மற்ற 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவர்களும் விவரிக்கின்றார்கள். அதிலே அவருடைய பெயர் பார்த்திமேயுஸ். பார்த்திமேயுஸுக்கும் செலிடோனியூஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பார்த்திமேயுஸ் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு கற்றுகிறார், கதறுகிறார், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், எனக்கு பார்வை தாரும் என்று கேட்கின்றார். ஆனால் செலிடோனியூஸ் அவ்வாறு கூக்குரலிட்டு கூப்பிடுவதாக இல்லை. அமைதியாக அங்கே யாசகம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அவரை தேடி செல்கின்றார். இயேசு அவரிடம் சென்று அவருக்கு பார்வை கொடுக்கிறார். அந்த பார்வை தருகின்ற நிகழ்ச்சிக்கு முன்னாடி மற்றவர்கள் கேட்கின்ற கேள்வி, யார் செய்த பாவம் இந்த சகோதரன் பார்வையற்றவனாக இருக்கின்றார்? அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், வீழ்ச்சிகள், ஏன் நம்முடைய உடல் ஊனங்கள், குறைகள், இவைகளெல்லாம் ஏதோ கடவுள் நமக்கு நம்முடைய பாவத்தினால் கொடுத்த தண்டனை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்ற பதிலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தினுடைய முதல் பாடம் அதுதான். யார் செய்த பாவம் அல்ல, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த குறைகள், அல்லது நமக்கு வந்திருக்கின்ற நோய்கள், அல்லது நாம் சந்திக்கின்ற தடங்கல்கள், இவைகளெல்லாம் பாவத்தினால் வந்த தண்டனை அல்ல. மாறாக கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகின்ற விதமாக, கடவுளுடைய ஆற்றல் அல்லது கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகின்ற விதமாக இந்த நோயோ அல்லது தடங்களோ அல்லது வலியோ வேதனையோ இருக்கலாம். ஆண்டவருடைய அந்த அற்புதமான பதிலை பாருங்கள். இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த விசுவாச மனநிலை நமக்கு அதிகமாகவே தேவைப்படுகிறது. இந்த வாரத்தினுடைய ஒரு செய்தி, 13 வருடம் கோமாவில் இருந்த தங்களுடைய பிள்ளையை இரக்க கொலை செய்யலாம் என்று நீதிமன்றத்திலும் தீர்ப்பு பெற்று இந்த பெற்றோர்கள் இன்றைக்கு கனத்த இதயத்தோடு, மன வருத்தத்தோடு தான் இந்த தீர்ப்புக்கு ஒத்திருப்பார்கள். அடுத்ததாக, இந்த புதுமையிலே நடைபெறுகின்ற உரையாடலிலே 2 வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி, ஒன்றோடு ஒன்று உரசி ஒரு தெளிவை நமக்கு தர முயற்சி செய்கின்றன. இந்த 2 வார்த்தைகளை கவனத்தோடு செவி கொடுப்போம். எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற முக்கியமான நபர்கள் யூத பெரியவர்கள், இயேசு மேல் குற்றம் சாட்ட காத்திருக்கின்றவர்கள். இவன் பாவி என்று எங்களுக்கு தெரியும், இயேசுவை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார். 2வதாக, மோசேயை பற்றியும் எங்களுக்கு தெரியும், அவர் கடவுளோடு பேசினார் என்று தெரியும், ஆனால் இவன் கடவுளுடைய மகன் அல்ல. பார்வையற்ற இந்த சகோதரனுக்கு பார்வை கொடுத்ததை பார்த்து மற்றவர்கள் மக்கள் எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் கடவுளுடைய அருள் இவரோடு இருப்பதனால்தான், இறை பற்றி இவருக்கு இருப்பதனால்தான் இவரால் இந்த புதுமைகள் செய்ய முடிகிறது, எங்களுக்கு தெரியும். ஆனால் யூதர்களோ, எங்களுக்கு தெரியும், இவர் கடவுளுடைய மகன் அல்ல, அல்லது இறை பற்று உடையவர் அல்ல என்று அவர் சொல்கின்றார்கள்.
செலிடோனியஸுடைய பெற்றோர்கள் தப்பிக்க பார்க்கின்றார்கள். எப்படி குணம் பெற்றான் என்று கேட்கின்ற கேள்விக்கு, யார் குணம் அளித்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்கின்றார்கள்? அவன் பிறவியிலே பார்வையற்றவன் தான், இருந்தாலும் கூட இப்பொழுது பார்க்கிறான். ஆனால் எப்படி பார்வை பெற்றான், யார் அவனுக்கு பார்வை கொடுத்தது என்று எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. யார் எனக்கு பார்வை கொடுத்தது என்று எனக்கு தெரியாது. அப்படி என்றால் முழுமையாக அவன் பார்வை பெறவில்லை. அவன் உடல் அளவிலே அவனுக்கு தெளிவு பார்வை கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த புதுமையின் வழியாக, இந்த அரும் செயல்கள் வழியாக கடவுள் அவன் வழியாக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை, அவன் எதற்காக குணமளிக்கப்பட்டான் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். யூத பெரியவர்கள் அவனை மிரட்டுகின்ற பொழுது, அவர் பாவியா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவர் இறைவாக்கினர். அதனைத் தொடர்ந்து யூத பெரியவர்கள், இவன் எங்கிருந்து வந்தான் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதம் தெரியும், மோசே தெரியும், ஆனால் இவர் செய்கின்ற அற்புதங்களை, அவருடைய அதிகார போதனைகளை கேட்டு கூட எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, போஸ்ட் மாடர்னிசம், நவீனத்துவ, பிற்கால நவீனத்துவம் என்றப்படுகின்ற தத்துவ இயலிலே ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இப்பொழுது இந்த காலகட்டத்தினுடைய இந்த தெரிந்தல், புரிதல் அல்லது உணர்தல், அறிதல், நாலேஜ் பெறுவதற்கான வழிமுறைகள், அனுபவங்கள், பார்வைகள், அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது போஸ்ட் மாடர்னிசம் மிக அருமையாக ஒரு கருத்தை சொல்லும். நாம் ஒருவரை பார்க்கின்ற பொழுது, ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது அது எப்படி இருக்கிறது பார்ப்பது கிடையாது, நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படிதான் பார்க்கின்றோம். We have already made a judgment. நம் உள்ளத்திலே தீர்மானித்து விட்டோம், இவர் இப்படித்தான் இருக்கிறார், இது இப்படித்தான் இருக்கிறார். நம்முடைய பார்வைகள் already written, தீர்ப்புகள் நாம் எழுதிவிட்டோம். அதற்குட்பாடு நாம் தேடுகின்றோம் இந்த தீர்ப்பை, இந்த எண்ணத்தை, இந்த வரையறையை யார் மீது சுமத்தலாம் என்று சொல்லி. அப்படித்தான் அந்த யூத பெரியவர்கள் தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். இயேசுவினுடைய போதனை, அவருடைய அருங்குறிகள், அவருடைய அற்புதங்கள் மக்களுக்கு இவர் கடவுளுடைய மகன், இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுள்ளப்படி நடக்கின்றவர் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இவர்களுக்கும் தெரிகிறது, ஆனால் தெரியாது என்று மறுக்கின்றார்கள். ஏனென்றால் அப்படி அதை தெரிந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவர்கள் ஒளி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், அவர்கள் பார்வை திருந்தி இருக்க வேண்டும், அவர்கள் பார்வை தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த யூத பெரியவர்கள் அதைத்தான் செய்ய விரும்பவில்லை. சாமுவேல் முதல் நூலில் எடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகம், கடவுள் சாமுவேலை அனுப்புகின்றார். ஜெஸ்ஸேவின் பிள்ளைகளில் ஒருவரை யூதர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்றபடி மீண்டும் ஒரு அரசரையாக ஏற்படுத்துவதற்காக, அபிஷேகம் செய்வதற்காக சாமுவேல் அனுப்புகின்றார். 7 பேரும் வருகின்றார்கள், வரிசைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் 7 பேரும் இல்லை என்று கடவுள் சொல்லிவிடுகின்றார். சாமுவேலுக்கு ஆச்சரியம். அப்படி என்றால் யார், இன்னும் ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுதுதான் ஜெஸ்ஸே சொல்லுகின்றார், ஒருவன் கடைசி மகன் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை வர சொல்லுங்கள். அவன் வருகின்ற பொழுதுதான் கடவுள் சாமியோடு சொல்லுகின்றார், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனை, எழுந்து இவனை திருப்பொழிவு செய். மற்றவர்களும் தோட்டத்தில் அழகு உள்ளவர்களாக இருந்தார்கள், வளர்ந்த ஆண் மகன்களாக தான் இருந்தார்கள். சாமுவேல் அவர்களை எல்லாம் பார்த்து இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் தேர்ந்து கொண்டது தாவீதை. நாம் பார்ப்பது வேறு, கடவுள் பார்க்கின்ற முறைகள் வேறு. நான் தொடக்கத்தில் சொன்னேன், நமக்கு வருகின்ற நோய்கள், நம் குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற ஊனமற்ற குழந்தைகளுடைய நிலை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு தடங்கல், இடைஞ்சல், இவைகள் எல்லாம் தண்டனைகள் அல்ல. நம்முடைய பார்வைகள் மாற வேண்டும். இவர்களை ஒளியின் மக்களாக, உண்மைக்கு சார்ந்து பகர்கின்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். பயனற்ற இருளின் செயல்களை செய்பவர்களோடு உறவு கொள்ள வேண்டாம். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒத்தாசையாகவும் செல்ல வேண்டாம்.
ஒளியின் மக்களாக வாழ இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.